வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சத்தான ஒரு உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கருப்பு உளுந்து, நான் உடைக்காத உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உடைச்ச உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் எடுத்துக்கிறீங்களோ அதே ஒரு கிளாஸில் உளுந்து, அதே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா காயட்டுங்க. இந்த உளுந்தில் புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து எல்லாமே இருக்குங்க. நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஒரு கடாயில் மாற்றிட்டு இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும், பட் அந்த டேஸ்ட்டு வராது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இன்னொரு கடாய்க்கு மாற்றி இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கரண்டிங்கிறதால நான் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கருப்பட்டி, இது கூட நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் அதுவும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் கருப்பட்டி சேர்த்திருக்கேன். இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. 2 நிமிஷத்தில் டக்குன்னு குக் ஆயிரும். உளுந்தங்கஞ்சியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் நல்லாவே உதவுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம வாசனைக்காக நெய், ஏலக்காய் சேர்த்திருக்கோம், ஸ்வீட்காக கருப்பட்டி சேர்த்திருக்கோம். இது கொஞ்சம் கூட எங்கள் குழந்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை டாட்டா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.